ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீங்களாக்கி விடுவிப்பார். எரேமியா 31:11 சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர். தீய மனுஷருடைய கண்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் பாதுகாக்கிறவர். அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் அதற்கு ஒரு அருமையான உதாரணமாக யாக்கோபை காண்பிக்கிறார். யாக்கோபை அவர் மீட்டார். சத்துருவின் கைகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார். முதல் முறை யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா, என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்ட போது, ஆதியாகமம் 27:41, கர்த்தரோ ஏசாவினுடைய சதி ஆலோசனைக்கு யாக்கோபை விட்டு கொடுக்கவில்லை. யாக்கோபை பாதுகாக்க எண்ணி லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் லாபான் வீட்டிலே பணியாற்றிய போது எத்தனையோ முறை லாபான் யாக்கோபை ஏமாற்ற நினைத்தான். ஆனால் கர்த்தரோ அதை ஆசீர்வாதமாகவே மாற்றினார். முடிவில் யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போனபோது லாபான் வேதனை அடைந்து யாக்கோபை துரத்த ஆரம்பித்தான். 7 நாட்கள் பிரயாணம் பண்ணி கீலேயாத் மலையிலே யாக்கோபையும் அவனுடைய மந்தைகளையும் குடும்பத்தையும் கண்டுபிடித்தான். லாபானின் உள்ளத்தில் இருந்த தீய நோக்கத்தை கர்த்தர் கண்டு, அன்று ராத்திரி சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடன் நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். ஆகவே லாபானால் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய முடியவில்லை. தீங்கு செய்ய வந்த கரங்களை கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் கரங்களாய் மாற்றிவிட்டார். ஆகவே அவர்கள் கீலேயாத் மலையிலே உடன்படிக்கை செய்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டு போஜனம் பண்ணினார்கள். கர்த்தர் யாக்கோபை லாபானின் சதிகளிலிருந்து விடுவித்தார். அதன் பின்பு யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசம் வந்தபோது அங்கே ஏசா 400 பேரோடு கூட யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வருகிறார் என்று அறிவித்தார்கள். யாக்கோபு பயந்து நடுங்கினார். முழு இரவும் தேவ சமூகத்தில் அழுது பாதுகாப்புக்காக மன்றாடினார். அப்பொழுது மீண்டும் கர்த்தர் அற்புதம் செய்தார். யாக்கோபுக்கு ஏசாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஒருவரை ஒருவர் கண்டு வாழ்த்தி முத்தமிட்டு சத்தமிட்டு அழுதார்கள். அருமையான ஐக்கியமும் சமாதானமும் கிடைத்தது. அதுபோலவே வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தன. மோசேக்கு பார்வோனாலே பிரச்சனை ஏற்பட்டது. கிதியோனுக்கு மீதியானிடத்தில் பிரச்சனை இருந்தது. தாவீதுக்கு சவுலிடம் பிரச்சனை இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் கர்த்தரோ அவர்கள் எல்லாரையும் சத்துருக்களின் கரங்களிலிருந்து மீட்டு விடுவித்தார். மனிதனுடைய கைகளிலிருந்து மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை நோய்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் பிசாசின் போராட்டங்களிலிருந்தும் செய்வினை வல்லமைகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரே உங்களை விடுவிக்கிறவர். இன்றைய நினைவிற்கு எரேமியா 31:11-12 கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 13, 14 மற்றும் 15 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19 அதிகாரம்
21 41 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.